தமிழ் மக்களுக்கு வணக்கம். இன்னைக்கு காலையில பேப்பர் படிச்சுட்டு இருக்கும் பொழுது, ஒரு அதிர்ச்சிகரமான ஒரு செய்தியை பார்க்க முடிந்தது. அதாவது கிட்டத்தட்ட ரூ. 180 கோடி குறைத்து மதிப்பிட்டிருக்கிறார்கள். என்னுடைய கணக்குப்படி அங்க இருக்கக்கூடிய சந்தை மதிப்புப்படி, பனையூர்ல இருக்கக்கூடிய சென்னை பனையூர் நீங்க எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க. நடிகர் விஜயுடைய அலுவலகம் கூட அங்க தான் இருக்கிறது. பல பேருடைய அ பீச் ஹவுஸஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த கடற்கரையோரம் இருக்கக்கூடிய பங்களாக்களும் அங்க தான் இருக்கிறது. இந்த பகுதியில பார்த்தீங்கன்னாக்க, ரூ. 180 கோடி இவங்க சொல்றாங்க. ஆனா, அது அதை விட அதிகம். கிட்டத்தட்ட ரூ. 250 கோடி பெறுமானம் உள்ள 90 ஏக்கர் நிலம் வந்து வழங்கப்பட்டிருக்கிறது. வெறும் அந்த மொத்த 90 ஏக்கரும் வெறும் ஆண்டிற்கு ரூ. 1000 அப்படின்ற லீஸுக்கு 99 ஆண்டுகளுக்கு லீஸ்ங்கிற வகையில இது வந்து திரைத்துறையினருக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. திரைத்துறையினர் மட்டும் கிடையாது, திரை தயாரிப்பாளர்கள், அது மட்டும் இல்லாமல் இந்த சின்னத்திரை அ தொழிலாளர்கள், அதாவது சின்ன திரையில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள்லேருந்து எல்லாருக்கும். இவர்களுக்கு இது வழங்கப்பட்டிருக்கிறது. எதற்காக வழங்கப்பட்டிருக்கிறது என்றால், இவர்கள் அங்க வீடு கட்டிக் கொள்ளலாம். இதை வழங்கியிருப்பது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க, நம்முடைய மாண்புமிகு சின்னது என்கிற அந்த சின்ன பொம்மை உதவாநிதி. யாருடைய சொத்தை எடுத்து யாருக்கு வழங்கி கொண்டிருக்கிறீர்கள் அப்படின்றது தான் கேள்வி. இது ஏன் இப்போ பேசு பொருள் ஆகுது அப்படின்னா, கடந்த 2006லேருந்து 2010ஆம் ஆண்டு நம்ம எல்லாருமே பார்த்துருப்போம். அந்த மார்பாட சீசன் அப்படின்னு பார்க்கப்பட்ட அந்த 2006 2010 காலகட்டத்தில் வாரா வாரம் ஒரு பாராட்டு விழா, பாசத் தலைவனுக்கு பாராட்டு விழா, பாசி பிடித்த தலைவனுக்கு பாராட்டு விழா, தானே எழுந்து நின்று ஒன்றுக்கு போன தலைவனுக்கு தாலாட்டு விழா, இப்படின்னு தினம் ஒரு விழா அல்லது வாரம் ஒரு விழா, வாரம் 2 விழா அப்படின்னு நடத்தப்பட்டு, அந்த பாராட்டு விழாக்களில் பார்த்தீங்கன்னாக்கா, கருணாநிதி ஒரு வாரம் மனைவியுடனும், ஒரு வாரம் துணைவியுடனும் அவர் வந்து கலந்து கொள்வார். ஏன்னா மனைவியுடன் போனால் அப்போ துணைவி கோச்சிக்க மாட்டாங்களா? அப்போ துணைவி கோபித்துக் கொள்வார்கள் என்பதற்காக ஒரு பாராட்டு விழா. இப்படி வாரம் பாராட்டு விழாக்கள். இதில் பார்த்தீங்கன்னாக்கா, ஆஸ்தான கவிஞர்கள் என்று பார்க்கப்பட்ட அந்த ஆஸ்தான அல்லக்கைகள் யார்? மறைந்த திரு வாலி, அப்புறம் நம்ம வைரமுத்து, இவங்க எல்லாரும் நின்றுக்கிட்டு கருணாநிதிக்கு கவி பாடுவதிலிருந்து ஆரம்பித்து அத்தனை கூத்துகளும் அத்தனை கேவலங்களும் அரங்கேறும் அப்படின்றத நம்ம பார்த்துருக்கோம். எந்த அளவிற்கு இவர்கள் சென்றார்கள் என்றால், கருணாநிதியின் வற்புறுத்தலின் பேரில் எப்பவுமே நம்ம பார்த்துருப்போம். இந்த பக்கம் சூப்பர் ஸ்டார், இந்த பக்கம் வந்து கமலஹாசன், இவர்கள் இருவரும் அமர்த்தப்பட்டு மணிக்கணக்கில் உட்கார்ந்து அந்த ஆடல் பாடல்கள் அதையெல்லாம் வந்து கண்டுகளிப்பார்கள். அது மட்டும் இல்லாமல் ஸ்லேடையில் மிகவும் ஆபாசமாகவும் தரக்குறைவாகவும் எதிர்க்கட்சி தலைவர் அப்பொழுது இருந்த செல்வி ஜெயலலிதா அவர்களை விமர்சிப்பார்கள். அவர்களெல்லாம் குலுங்கி குலுங்கி அதை பார்த்து சிரிப்பார்கள். இதையெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். அது மட்டும் கிடையாது, அந்த மேடையில் இந்த நடனமும் கிடையாது, அத்தனை ஆபாச நடனங்களும் அங்கே அரங்கேறும் அப்படின்றதையும் பார்த்துருக்கோம். கருணாநிதி இப்படியே பார்த்து கொண்டு, சாய்ந்து கொண்டே இப்படியே பார்த்து கொண்டு ரசித்து கொண்டிருப்பார் அப்படின்றதையும் நம்ம பார்த்துருக்கோம். இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும் பொழுது, உச்சகட்டமாக இந்த டார்ச்சர் தாங்க முடியாமல் நடிகர் அஜித்குமார் அவர் வந்து பொங்கி எழுந்து விட்டார். மேடையில் எழுந்து, இந்த மாதிரி எங்களை வந்து டார்ச்சர் பண்ணி இந்த மாதிரி கூட்டு உட்கார வச்சு பண்ணுறீங்களே, சாகடிக்கிறீங்களே அப்படின்னு சொன்னதற்காக அவரும் கூட மிரட்டப்பட்டார். இன்னும் சொல்ல வேண்டுமென்றால், கோல்மால்புர வீட்டிற்கு அழைத்து வரப்பட்டு அவர் காரை வந்து கொஞ்சம் தள்ளி நிற்க வச்சு அவரை நடத்தி அழைத்து வந்து நான் கிட்டத்தட்ட 3/4 மணி நேரம் அமர்த்தி காக்க வைக்கப்பட்டு, அதுக்கப்புறம் அவர் சந்தித்து அவர் வருத்தம் தெரிவிக்க வைக்கப்பட்டார் அப்படின்ற தகவலும் வருகிறது. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ கேள்வி என்ன இங்கே அப்படின்னா, இந்த சொத்து என்பது இது அரசாங்கத்துடைய சொத்து. இதை தூக்கி ஒரு துறையுடைய தொழிலாளர்களுக்கு என்ற பெயரில் அங்கே இருக்கக்கூடிய முன்னணி நடிகர்கள்லேருந்து நட்சத்திரங்களுக்கு நீங்கள் தூக்கி கொடுப்பதற்கு உங்களுக்கு யார் அதிகாரம் கொடுத்தது? இது என்ன மாதிரியான அயோக்கியத்தனம்? இது ஒன்றும் கருணாநிதிக்கு புரிது கிடையாது. அதாவது கடை தேங்காயை திருடி தெருப்பிள்ளையாருக்கு உடைத்த கதையை நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். இதை நான் பல இடங்களில் சொல்லியிருக்கேன், திரும்பவும் சொல்கிறேன், பதிவு பண்ணுறேன். கடை தேங்காயை திருடி தெருப்பிள்ளையாருக்கு உடைத்த கதையை கேள்விப்பட்டிருக்கிறோம். ஆனால் இந்த கருணாநிதி வகையறாக்கள் எப்படி என்றால், கடை தேங்காயை திருடி தெருப்பிள்ளையார் மண்டை மீதே உடைத்து அந்த தேங்காய் சில்லுகளையும் இந்த குடும்பத்தினரே பொறுக்கி கொண்டு செல்வார்கள் அப்படின்றது தான் இவர்களுடைய வரலாறு. இந்த குடும்பத்துடைய குலத்தொழிலே அதுதான். அப்படின்னும் பொழுது இங்கே கேள்வி என்ன வருகிறது என்றால், நீ 4000 கோடி ரூபாய் பெருமானம் உள்ள இந்த திரைத்துறையை ஆக்கிரமித்து வைத்திருக்கிறாய். இந்த 4000 கோடி ரூபாய் பெருமானம் உள்ள திரைத்துறையிலிருந்து தயாரிப்பு, விநியோகம், தியேட்டர்கள் உரிமை என்ற அத்தனையும் கையில் வைத்துக்கொண்டு கோடிக்கணக்கில் சம்பாதித்துக் கொண்டிருக்கிறாய். சரி, இதற்கு நீ உழைத்து நீ அந்த மூலதனத்தை போட்டு அதை ஆக்கிரமித்து வைத்திருக்கிறாயா என்றால் அதுவும் கிடையாது.
வெறும் உன் கட்சியில் இருக்கக்கூடிய அதிகாரம், அதாவது நீ ஆட்சி அதிகாரத்தில் அமர்ந்திருக்கிறாய் என்ற ஒரே காரணத்தினால நீ எல்லோரையும் மிரட்டி, அதாவது மிரட்டி என்பதை விட நிர்பந்தித்து, யார் யாரை மிரட்ட முடியுமோ அவர்களை மிரட்டியும், யார் யாரை நிர்பந்திக்க முடியுமோ அவர்களை நிர்பந்தித்தும் நீயும் உன் கேடுகெட்ட குடும்பமும் ஆக்கிரமித்து வைத்திருக்கிறீர்கள். அவ்வாறாக ஆக்கிரமித்து வைக்கப்பட்ட அந்த அந்த திரைத்துறையின் வாயிலாக இந்த 4000 கோடி புழக்கத்தில் கிட்டத்தட்ட சரிபாதி பணம் நீ திருடி, அதாவது அரசாங்கத்தின் பல துறைகளிலிருந்து நீ திருடக்கூடிய, உன் குடும்பத்திற்கு கட்டப்படக்கூடிய அந்த கப்பத்திலிருந்து நீ அந்த பணத்தை எல்லாம் அங்கே சர்க்குலேட் செய்கிறாய். உதாரணத்திற்கு பார்த்தீர்கள் என்றால், இந்த லைக்கா நிறுவனம் என்பது எப்பொழுதோ திவாலாகிவிட்டது. அந்த நிறுவனத்திற்கு இவர்கள் தான் நிதி சப்ளை பண்ணுறாங்க. அதாவது கருப்பு பணத்தை வெள்ளையாக்குவது அப்படின்றதற்காக செய்யக்கூடியது. கமலஹாசனுடைய கமல் நிறுவனம் எடுத்துக்கொண்டீர்கள் என்றால் அது எப்பொழுதும் திவாலாகிவிட்டது. அதற்குள்ளாகவும் பார்த்தீங்கன்னா இவங்க தான் அவங்களுடைய பணத்தை அங்கே சுற்ற விடுகிறார்கள். இவர்களாக கதை கட்டுவது தான் 1000 கோடி வசூல், 1500 கோடி வசூல், 800 கோடி வசூல் என்றெல்லாம் இவர்கள் கதை கட்டுகிறார்கள் அப்படின்றது நம்மால் பார்க்க முடிகிறது. இப்படி நீங்கள் கோடிக்கணக்கில் கருப்பு பணத்தை வெள்ளையாக்குவதற்கும் இந்த திரைப்படங்கள்லாம் ஓடும்பொழுது உண்மையாக வரக்கூடிய அந்த ப்ராஃபிட் என்பதனை நீங்கள் கோடிக்கணக்கில் சுருட்டி கொண்டு போவதற்கும் எங்களுடைய சொத்தை, மக்களுடைய சொத்தை எடுத்து நீ எதற்கு தாரை வார்க்கிறாய்? இது 2010 கருணாநிதி செய்தார். எதற்காக செய்தார் என்றால் 2011 தேர்தல் காலத்தில் இது பிரச்சாரத்திற்கு இந்த திரை நட்சத்திரங்கள் எல்லாம், சின்ன திரை நட்சத்திரங்களிலிருந்து ஆரம்பித்து இந்த உச்சபட்ச நட்சத்திரங்கள் எல்லாம் எப்படி வடிவேலு, குஷ்பு இவங்கெல்லாம் வந்தாங்க இல்லையா பிரச்சாரத்திற்கு, அது மாதிரி இவர்களெல்லாம் பிரச்சாரத்திற்கு இறக்கிவிட வேண்டும் என்பதற்காக அவர்களுக்கு தானமாக அப்பொழுது வழங்கப்பட்டது. ஆனால் அப்போது ஒரு ஷரத்து வைக்கப்பட்டது. என்ன அப்படின்னா, இந்த கொடுக்கப்படுகின்ற நிலத்தில் நீங்கள் 3 ஆண்டுகளுக்குள் வீடு கட்டி கொள்ளவில்லை என்றால் அது காலாவதி ஆகிவிடும் அப்படின்றது தான். இப்போது 3 ஆண்டுகளுக்குள்ளே கட்டணும் அப்படின்னா 2010 இவங்க வழங்கினாங்க. 2011 ஆட்சி போன பின்னர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் ஆட்சிக்கு வந்தார். வந்த உடனேயே இதே திரை கும்பல் அவரிடம் சென்று மண்டியிட்டு அவர்களுக்கும் பாராட்டு விழா நடத்த வேண்டும் என்றெல்லாம் கோரிக்கையெல்லாம் வைத்த பொழுது அவர் நிராகரித்தார். இவர்களை சந்திப்பதை கூட தவிர்த்தார். கிட்டத்தட்ட 3 ஆண்டுகள் இவர்களை சந்திப்பதையே தவிர்த்தார். இந்த பாராட்டு விழா கேவலங்கள் வேண்டாம் என்றே சொன்னார். அப்படி இருக்கும் பொழுது இது காலாவதி ஆகிவிட்ட காரணத்தினால அந்த இடம் மீண்டும் அரசாங்கத்திற்கே வந்துவிட்டது. இப்போது அதை தூசி தட்டி மீண்டும், ஏன்னா அடுத்த ஆண்டு தேர்தல் வரவிருக்கின்ற காரணத்தினால தேர்தல் பிரச்சாரத்திற்கு தனியாக இந்த அல்லக்கைகளுக்கு, இந்த அல்லக்கை முண்டங்களுக்கு, இந்த திரைத்துறை முண்டங்களுக்கு, தண்டங்களுக்கு நாம் ஏன் தண்டம் அழ வேண்டும் என்பதற்காக எப்படி கருணாநிதித்தனம் இங்கே செயல்படுகிறது பாருங்கள். நம்முடைய சொத்தை எடுத்து இவர்களுக்கு தாரை வார்த்து கிட்டத்தட்ட 200 கோடி ரூபாய் சொத்தை எடுத்து இவர்களுக்கு தாரை வார்த்து இவர்களுக்கு தேர்தல் பிரச்சாரத்துக்கு பயன்படுத்தி கொள்வது ஒரு புறம். இன்னொரு புறம் இவர்கள் கோடிக்கணக்காக சம்பாதித்து வச்சுருக்காங்கல்ல. இப்போது ரிலையன்ஸ் நிறுவனம் இருக்குது. ரிலையன்ஸ் நிறுவனம் கோடிக்கணக்கில் சம்பாதிக்கிறாங்க. இந்த கோடிக்கணக்கில் சம்பாதிக்கிறது பார்த்திங்கன்னா அவங்களோட தொழிலாளர்களுக்கு, அவங்களுடைய துறை சார்ந்த தொழிலாளருக்கு, ஊழியர்களுக்கு அப்படின்ட்டு அவங்களுடைய நிறுவனத்துடைய ஊழியர்களுக்கு அப்படின்னு ஏதாவது நன்மைகளை செய்வார்கள். சரியா? அப்போ அதில் சிஎஸ்ஆர் என்று பல்வேறு விஷயங்கள் வாயிலாகவும் செய்வார்கள். ஆனால் நீங்கள் யோசிச்சு பாருங்கள், இவன் நம்முடைய சொத்தை எடுத்து கொடுக்குறது, இவன் குடும்பத்திற்கே இதே தான் வேலை, இதே தான் பொழப்பு. 2006 தேர்தல் வாக்குறுதியாக இவர்கள் என்ன கொடுத்தார்கள்? இலவச கலர் டிவி, வீட்டிற்கு இலவச கலர் டிவி என்று வாக்குறுதியை கொடுத்தார்கள். ஆஹா, கருணாநிதி வீட்டிற்கு ஒரு இலவச கலர் டிவி என்று வழங்கப் போகிறார். இதில் எவ்வளோ பெரிய நன்மைகள்லாம் நமக்கு இருக்குது. இப்படின்லாம் சப்பை கட்டுவதற்கு நிறைய பேர் இருந்தார்கள். அதாவது சீரியல்களெல்லாம் பார்த்து இது மாமியார் மருமகள் சண்டை, மருமகள் கள்ள உறவு, இது போன்ற சீரியல்கள் எல்லாம் பார்த்து பெண்கள் சுய உரிமை பெற்று விடுவார்களாம். சரி இருக்கட்டும். இப்போது இவ்வாறாக வழங்கப்பட்ட இந்த கலர் டிவிகளை பார்த்தீங்கன்னா, கலர் டிவியே கருணாநிதி இலவசமாக வழங்கிட்டார். அப்போ அதற்கான கேபிள் கனெக்ஷனை என்ன செய்வார்கள் அப்படின்னா, இந்த கேபிள் கனெக்ஷன் சுமங்கலி கேபிளிலிருந்து வரும், அதாவது கருணாநிதி குடும்பத்திலிருந்து வரும். அப்போது கலர் டிவியை இந்த அரசாங்கம் வழங்கும் நம்மளுடைய பணத்தில். அது கிட்டத்தட்ட ஒரு 1500 கோடியோ 2000 கோடியோ ஆண்டுக்குன்னு வச்சுக்கோங்க. அப்போ 10,000 கோடி ரூபாய்க்கு கலர் டிவியை நம்ம வழங்குவோம், நம்மளோட காசுலேருந்து நமக்கே வழங்குவாங்க. அதுக்கு 5,000 கோடி ரூபாய் ஆண்டிற்கு அவங்க பணம் குடும்பம் சம்பாதிச்சுட்டு போகும் இந்த கேபிள் வருமானம் மூலமாக. எப்படி இருக்குது பாருங்கள், இதுதான் கருணாநிதித்தனம். அப்போது இந்த புத்தி, இந்த சில்லறை புத்தி இருக்கு இல்லையா, அதாவது நம்முடைய சொத்தை எடுத்து நம்மில் ஒரு சிலருக்கு, அதாவது அவர்களுக்கு தகுதி இருக்கிறதோ இல்லையோ அவர்களுக்கு விநியோகம் செய்து அதுக்கப்புறம் அங்கிருந்து வரக்கூடிய நன்மைகளை இவர்கள் எடுத்துக்கொண்டு, இவர்கள் குடும்பம் எடுத்துக்கொண்டு சுருட்டி கொண்டு செல்வார்கள். இது என்ன மாதிரியான கேவலமான விஷயம்?
இதை கண்டிப்பாக நீதிமன்றம் சென்று தடுக்க வேண்டும். ஏன் திரைத்துறையினருக்கு அவங்களுக்கு வருமானத்திற்கு வழியே இல்லையா? ஏன் திரைத்துறையினர் சம்பாதிக்கிறது இல்லையா? ஒவ்வொரு முன்னணி நடிகர்களும் 100 கோடி, 150 கோடி, 50 கோடி, 70 கோடி, 80 கோடி, 90 கோடி என்று இவர்கள் ஒவ்வொருவரும் சம்பளம் வைத்துக் கொள்கிறார்களே ஹீரோக்கள். அவர்களையெல்லாம் ஒரு 10 ஹீரோக்களை சேர்ந்து ஒரு சேர கொடுக்க சொன்னீங்கன்னாக்க ஆளுக்கு 20 கோடி கொடுத்தா கூட 200 கோடி வருமே. அந்த 200 கோடியை வைத்து உங்களுடைய துறை சார்ந்த தொழிலாளருக்கு நன்மை பயக்கும்படி ஏதாவது செய்யுங்க. அதை விட்டுட்டு ஊர் பணத்தை எடுத்து நீ விநியோகம் பண்ணுறதுக்கு நீ யார்? உனக்கு யார் அந்த அதிகாரத்தை கொடுத்தது? இந்த அயோக்கியத்தனத்தை கண்டிப்பாக நீதிமன்றம் சென்று தடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையை வைத்து, அப்படி இவர்கள் யாரும் செல்லவில்லை என்றால் நான் செல்வேன் என்பதனை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.